டிபார்ட்மெண்ட்லயும் வரும். அங்கேயே சொல்லிட்டாங்க எனக்கு காஞ்சிபுரத்துல ஏஆர்எஸ் போய் பாருங்க. அங்க இருக்கிறவங்க ரொம்ப அருமையா அத்தனை மெட்டீரியல்ஸ் எடுத்து போடுவாங்க. பல விதமான நகைகள் எடுத்து போடுவாங்க. உங்கள்ட்ட எவ்வளவு பணம் இருக்கோ அதுக்குரிய இது எடுத்தா போறோம். இவ்வளவு கெடுக்கணும்லாம் சொல்லவே மாட்டாங்க. நீங்க ஒரு புடவை எடுக்கணும்னா கூட ரொம்ப அருமையா கொடுப்பாங்க சொன்னதோடு தான் சரிக்கு வந்தோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த கஸ்டமர்ஸ் வந்து சர்வீஸ் பண்ணது சொல்லவே முடியாது. அவங்க சாப்பிடாம இருந்து எங்களுக்கு 4 மணி வரைக்கும் அத்தனை துணிகளையும் எடுத்து போட்டு பார்க்க வச்சிருக்காங்க எங்களுக்கு. டைமிங்கு அதெல்லாம் வந்து மம்மி அதெல்லாம் எங்க டியூட்டி. ஏன்னா நீங்க எவ்வளோ நீங்க எங்கிருந்து வரேன் நாங்க எந்த அளவுக்கு நாங்க வந்து அந்த அளவுக்கு நீங்க வந்து எங்களுக்கு பாருங்க நீங்க 2 எடுக்குதுன்றது 4 எடுக்கணும் 6 எடுக்கணும் அந்த எண்ணங்கள் அப்பதான் வரும். உங்களுக்கு வரும் சார். நான் என்ன நினைக்கிறேன்னா சாப்பிடாம கூட மூஞ்சி காட்டாம எடுத்து போட்டாங்க பாத்தீங்களா, அதான் சார் எனக்கு முக்கியம். இன்னும் சாப்பிடாம இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பதான் என் பையன் சொல்றான், அவங்களுக்கு பெருமையா பேசி அவங்களுக்கு கூட என்ன கொடுக்க போறேன்னு கேட்டான். நான் சொன்னேன் எங்கிட்ட இருக்கிற 300 ரூபாய் ஆளுக்கு 100 ரூபாய் கொடுக்கதான் போறேன். அவங்க வாங்க மாட்டேன்னு சொன்னா அது அவங்க இஷ்டம்னு சொன்னேன் நான். இப்போ நீங்க காஞ்சிபுரத்துல என்ட்ராவரு இந்த புரோக்கர்ஸ் பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்ப நீங்க ஃபேஸ் பண்ணி சொல்லுங்க. நான் கார்ல வரும்போதே ஓடி வந்து ஒருத்தர் கதவை திறந்து என்ன சார் நமக்கு போகாதீங்க அது ஒன் வேன்னு சொன்னாரு எங்களை. அப்புறம் நீங்க எங்க போறீங்கன்னு கேட்டாரு. தெரியாம எங்க வீட்டுக்காரரு ஏஆர்எஸ் போகணும்னு சொல்லிட்டாரு. ஏஆர்எஸ் போகணும்னு சொல்லிட்டாரு. உடனே நீங்க ஃபுல்லா இப்ப எடுத்து போறீங்களா ஹோல்சேலா ரீட்டைலான்னு கேட்டாரு. உடனே நாங்க ஒரு ஹோல்சேல் சொல்லிட்டோம். ஆமா ஹோல்சேல் தான் வாங்க நான் உங்களை அழைச்சு போறோம். அதுக்கு பேர் இன்னும் பகதூர் ஷாவோ ஏதோ ஆஷாவோ சொல்லிட்டு பேரு சொல்லி அங்க போலாம். அங்கதான் இது அதே ஷாப் தான். இது ரெண்டும் ஒரே வேலை தான். அங்க மொத்தத்துல கிடைக்கும் இங்க சில்லையில கிடைக்கும் வாங்க அழைச்சு போறேன்னு சொல்லிட்டு எங்களை ஃபாலோ பண்ணி அழைச்சு வராரு. எங்களுக்கு டவுட் வந்துருது. நாங்கெல்லாம் ஆக்சுவலா கேட்டதே வந்து சரவணபவன் எங்க இருக்குன்னு தான் கேட்டோம். அது தெரியாம அவர் ஏஆர்எஸ் மென்ஷன் பண்ணிட்டாரு. அவரு ஒருதா வரையும் இல்ல. டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு சின்ன பையன் வந்து தோட்டம் அவர் சொன்னாரு இல்ல நாங்க சரவணபவன் சாப்பிட தான் போறோம். நீங்க ஏஆர்எஸ் சொன்னீங்களான்னு கேட்டாரு. இல்ல ஃபர்ஸ்ட் சாப்பிடுறதுதான் முக்கியம் எங்களுக்கு நான் சாப்பிட போறேன்னு சொல்லிட்டாரு. அங்க போயிட்டு இன்னும் சந்தில ஒருத்தர் நிக்கிறாரு. வாங்க நீங்க எங்க போறீங்கன்னு. சரவணா ஸ்டோர் போறோம். இல்ல நீங்க வந்து ஏதோ மளிகை போறேன்னு சொன்னீங்க. இல்ல இல்ல நாங்க சரவணபவன் சாப்பிடதான் போறோம் அப்படின்னு. இல்ல நீங்க கடைக்கு போதான் சொல்லுங்க நான் ஒரு அருமையான கூட்டிட்டு போறேங்கிறாரு. பயமா இருக்கு சார். ஏன்னா இப்ப எதுக்கு நான் இப்ப சொல்றேன்னா ஒரு வர்றவாளுக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும். ஏன்னா இப்ப பாருங்க நீங்க நல்லா கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச வரனால அவனை கிளீனா நீங்க அவாய்ட் பண்ணி கரெக்டா வந்தோடனே எங்க நம்பர்ல கான்டாக்ட் பண்ணீங்க. கான்டாக்ட் பண்ணிட்டு என்ன பண்ண டக்கு நீங்க ஷாப் என்ன சொன்னா உங்களுக்கு வந்து கூகுள் மேப் அமிச்சா கரெக்டா வந்துட்டு. ஏன்னா சில பேர் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா தெரியாத போய் இடங்களும் மாட்டிட்டு அப்புறம் ஃபீல் பண்றா ஐயோ சார் தெரிஞ்சு இருந்ததுனால நாங்க இன்னைக்கு மாட்டிக்கல. அவருக்கு தெரியலன்னு வச்சுக்க அவன் பின்னாடிதான் போயிருப்போம் நாங்க. ஏன்னா வரவாளுக்கு பார்த்தீங்கன்னா இவாளுடைய சொன்னா பாருங்க அது வந்து நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஆனது. ஏன்னா நம்ம கடைக்கு வரணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது இல்லைன்னா எங்க கான்டாக்ட் நம்பர் இருக்கு. நீங்க யூடியூப்ல பார்க்கலாம் இல்ல இதுல பார்க்கலாம். எங்க நம்பர்ல கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு அட்ரஸ் மாதிரி ஷேர் பண்ணி அனுப்ப அதை வச்சு நீங்க மேப்பை பார்த்துட்டு வரலாம். ஏன்னா ஒரு நல்ல காரியம் இவாளாலையும் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கோசம். ஏன்னா நாங்கள் ஒரு யூடியூப் சொல்றோம் அந்த காஞ்சிபுரத்துல வந்து புரோக்கர்ஸ் ப்ராப்ளம் புரோக்கர்ஸ் நம்பாதீங்க ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு நாங்கள் ஒவ்வொருத்தையும் சொல்லிட்டு இருக்கோம். பட் நான் சொன்னதுக்கு பாருங்க இன்னைக்கு வந்து உண்மையாவே நடந்ததை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு அவளே உங்ககிட்ட சொல்ல இல்ல அவர் கேட்கற 2 ஏஆர்எஸ் இருக்கு. இந்த ஏஆர்எஸ் போறீங்களா அந்த ஏஆர்எஸ் போறீங்களான்னு கேட்கறாங்க எங்களை. நல்லவேளை இவர் வந்து எங்க பிரதருக்கு போன் பண்ணி கேட்ட உடனே இந்த ஏஆர்எஸ் தான் போனோம் மாடியில் தான் இருக்கு கடை. நான் ஒரு அருளோட நம்பர் தரேன் போன் பண்ணி பேசு அவங்களே வந்து கூட்டுவாங்க கவலைப்படாதீங்க சொல்ல பார்த்தா கொஞ்சம் தைரியமாச்சு எங்களுக்கு. ஏன்னா கடைக்கு போறோம் பட்டுப்பட வாங்க போறோம்னா அவன்கிட்ட கேஷ் இருக்குன்னு ஃபாலோ பண்ணி அடிச்சுட்டு சார் பண்றது. ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம். நீங்க உங்க ஃபேமிலி எல்லாம் மேலும் எல்லாம் வாழும் வளம் சொல்லி காஞ்சி தேவை எல்லாரும் ஃபேமிலி ஃபுல்லாவே எல்லாம் சிரிப்போடு எல்லாரும் பெருமாளை வந்து பிரார்த்திக்கிறோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.